பெரியாரை துணைக்கோடல். ஆறாவது குறள். தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்தது இல். செற்றார் என்றால் பகைவர் என்று வரும். தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்தது இல். தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்தது இல் என்கிற குறளோடு 639வது குறளையும் 639வது குறளையும் இல்ல 639 இல்ல சரி 639வது குறளை நாம் இணைத்து படிக்க வேண்டும். பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் 70 கோடி வரும் என்கிற குறளை இந்த தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்தது இல் என்கிற குறளோடு இணைத்து படிக்க வேண்டும். அதாவது செற்றார் என்றால் பக்கத்து நின்றவர் என்று பொருள். தவறாக குறிப்பிட்டேன். ஆட்சியாளன் உள்ளகம் ஒத்த நட்பினை தேர்ந்து கொள்வானே ஆனால் பகைத்து நின்றவர் எத்தகைய வலிமை உடையவராக இருந்தாலும் ஆகுக, எத்தகைய திறமையாளராக இருந்தாலும் இருக்கட்டும், தன்னிடம் தக்க துணை இருப்பின் பகைவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்பது இந்த குறளினுடைய கருத்து. தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்ததில். இப்ப அதுக்கு 2 எடுத்துக்காட்டு பார்ப்போம். இப்ப சீவக சிந்தாமணி என்று 50 காப்பியங்களிலே ஒன்று. அதுல ஒரு மனிதனுக்கு கோபமும் காமமும் மிகுதியா இருந்தா அறிவு வேலை செய்யாது. கோபமும் காபமும் அதிகமாயிருந்தா அறிவு வேலை செய்யாது. இவன் எல்லா விதமான குற்றங்களும் உடையவனாக அந்த சச்சந்தன் இருந்தான். அப்போ அவனுடைய மனைவி விசையை, அவள் மகப்பேறு பெறுகிற அளவிலே சூழல்ல இருக்கிறாள், நிறை மாத கர்ப்பிணி. இந்த காலகட்டத்துல கட்டியங்காரன் என்கிற ஒரு தீயன் அமைச்சனாக அங்க இருக்கிறான். அவன் இவனுடைய மனக்குறைபாடு, இவனுடைய வீக்னஸ் சொல்றோம் இல்லையா, அந்த நிலையில் இருப்பதை வைத்து அவனை கவிழ்த்து விட்டு இவன் ஆட்சியை பிடிக்கலாம் என்று கருதுகிறான் கட்டியங்காரன் என்பவன். இது சீவக சிந்தாமணியிலே வருகிற செய்தி. இதை அவன் தன் மயக்க நிலையில் இருந்தாலும், எந்த மயக்கம், இந்த காம மயக்க நிலையில் இருந்தாலும் இதை அவன் உணர்ந்து கொண்டான். ஆனால் இனிமேல் இவனால் ஒன்றும் செய்ய முடியாது, நிலைமை கைவேறி விட்டது என்பதனால தன்னுடைய மனைவியையும் அவள் வயிற்றிலே இருக்கிற குழந்தையையும் காப்பாற்ற வேண்டுமே என்று ஒரு மயில் பொறியின் மீது ஏற்றி அவன் அனுப்புகிறான். பார்த்தீங்களா, மயில் பொறி பறந்து போகுது. மயில் இல்ல, மயில் பொறி, அதாவது கருவி. இப்ப அது ஒரு பழைய திரைப்படம் ஒன்றுல பறக்கும் தட்டு என்று ஒன்று காட்டுவார்கள், அப்படியே பறந்து போற மாதிரி. இந்த டெக்னாலஜி இந்த தொழில்நுட்பமானது ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்து விட்டது. திரைப்படத்துல அது என்ன படம் என்று நினைவில்லை எனக்கு. பறக்கும் தட்டிலே அவர்கள் பறந்து செல்வார்கள். அதை போல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த சீவக சிந்தாமணி, 1000க்கு மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த சீவக சிந்தாமணியில தன்னுடைய மனைவி கருக்கொண்டு இருக்கிற அந்த மனைவியை அந்த மயில் பொறியின் மூலமாக அனுப்புகிறான். அது ஒரு காட்டிலே சென்று சேருகிறது. இதெல்லாம் உண்மை என்பதற்காக சித்தர்கள்லாம் தங்களுடைய உடலை இங்க போட்டுட்டு வேறு உருவம் எடுத்து செல்வார்கள். அந்த உயிர் மட்டும் தனியா போய் இவர் என்ன உருவம் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த உருவத்தில் பொருந்தி அது வேலை செய்யும். அந்த வேலையை முடித்ததற்கு பிறகு திரும்ப இந்த உடலிலே ஒட்டி கொள்வார்கள். அது மாதிரி இருக்கிற காலங்கள்ல இந்த உடல் பிணமாக கிடக்கிறது என்று எவனாவது கருதினானே ஆனால் அதை பொறித்து விடுவான் அல்லது எரித்து விடுவான். இதெல்லாம் நம்ம கதையில இருக்கு, அது வர்றபோது பார்ப்போம். அது மாதிரி இந்த வித்தைகள் எல்லாம் புரியாதவர்கள் தான் இதெல்லாம் பொய் என்று சொல்வார்கள். இந்த உணர்வு இல்லாதவர்கள், உணர்வு கொஞ்சம் கூட இல்லாதவர்கள், ஆனா எல்லாம் பொய் என்பார். அந்த உணர்வை பெறுவதற்கும் முயல மாட்டான், காலமெல்லாம் உணர மாட்டான். கடைசி காலத்துல சங்கரா சங்கரா என்று சொல்வார்கள். அது மாதிரி ஆட்களை நான் பார்த்திருக்கேன், நேரடியாக பார்த்திருக்கேன், பலரை பார்த்திருக்கேன். இது மாதிரி அது இல்லை இது இல்லை என்னவெல்லாம் இருக்குன்னு கடைசி நேரத்துல ஒத்துக்கிட்டு முடிஞ்சு போவான். அந்த உணர்வு ஏன் அப்படி என்றால், இந்த பெரியாரை துணைக்கூடல் இருக்கு பாருங்க,
இந்த பெரியவர்களை நீ முறையாக துணை கொள்வாயானால் நீ வாழும் வகையை அறிந்து கொள்ளலாம், அந்த உணர்வை பெறலாம் என்பதற்காக தான் அந்த பெரியாரை துணை கூடல். அடுத்து 7ஆம் குறள். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை ஆரே கெடுக்கும் தகைமை அவர். இடித்து அறிவுரை இடிச்சுன்னா குத்துறதுன்னு பொருள் இல்லை. அப்படி அவர் சொல்லுகிற செய்திகள் இப்ப கசப்பா இருக்கும். இப்ப பெற்றோர்கள் சொல்லுகிற போது அது கசப்பாக இருக்கும். ஆசிரியர்கள் எதையும் வேலை கொடுத்தால் நமக்கு கசப்பா இருக்கும். எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதில் நாம் தேர்ச்சி பெற்று விட்டால் நமக்கு கிடைக்கிற பலன் எப்படி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தானே துணையாக பெற்றால் பெரியரை இடிக்கும் துணையுடைய பெரியவர்களை நாமே துணையாக பெற்றுவிட்டால் அந்த அரசனையோ அல்லது தனி மனிதனையோ வேறு யாராலும் கெடுத்துவிட முடியாது. அந்த துணை இருந்தால் அந்த துணையே நம்மை காக்கும். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை அவர். இப்ப அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். எத்தகைய நல்லோருக்கும் எதிரிகள் இருக்குதான் செய்வான். பட்டம், பதவி, செல்வம், நம்முடைய வாழ்க்கை முறை எதிலேயே இருந்தாலும் அதற்கு ஏற்ப இணையான பகைவர்கள் தோன்றிக் கொண்டேதான் இருப்பார். சில பேர்த்துக்கு அடுத்தது நல்லா இருக்கிறது பிடிக்காது. இவன் என்ன கவலை இல்லாம இருக்கிறான், இவனை எப்படியாவது கவலைப்பட செய்ய வேணும் அப்படின்னு ஏதாவது ஒரு தீமையை கைகாட்டி விடுவார்கள். இவன் எப்படியாவது அகப்பட மாட்டானா என்று. அதை தவிர அவர்களுக்கு வேறு வேலையே கிடையாது. இப்படி பார்த்து மகிழ்ச்சி அடைகிற பிறவிகள் மனித இனத்திலே பலர் உண்டு. அவன் பழங்காலத்திலே அவன் கழுதையாகவோ நரியாகவோ பிறந்திருப்பான். மாணிக்கவாசகர் ஒரு பட்டியல் கொடுக்கிறார் அல்லவா, என்னென்ன பிறவியில் எல்லாம் இருந்து வந்தான் என்று. இந்த மாதிரி சூழ்ச்சியாளர்கள் முன்பிறவியிலே நரியாகவோ அல்லது சுமக்கிற ஜந்துவாகவோ ஏதேனும் ஒரு பிறவியிலே அழுக்கு பிறவியாக இருந்து பிறந்திருப்பான். அதனுடைய வாடை தொடரும். அதனாலதான் ஒருமைக்கன் தான் கற்ற கல்வின்னு சொன்னார். இப்போ நல்லா படிச்சுக்கோ, எத்தனை பிறவி எடுத்தாலும் உனக்கு அந்த கல்வியினுடைய வாடை கூடவே வந்து கொண்டு இருக்கும் என்பதனாலே அங்கே சொல்லுவார். அதை போல இங்கே ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்லுகிறேன். 2 பேர், ஒருத்தன் அண்ணன் ஒருத்தன் தம்பி. அண்ணன் பேரு வரதுங்க ராமபாண்டியன். இதெல்லாம் வரலாறு, நானா சொல்றது இல்லை. வரதுங்க ராமபாண்டியன். அவன் தம்பி பேரு அதிவீர ராமபாண்டியன். இப்ப அந்த வரதுங்க ராமபாண்டியன்கிறவன் நளனுடைய வரலாற்றை நைடதம்ங்கிற பேர்ல பாடியவன் இளையவனாகி அதிவீர ராமபாண்டியன். இந்த அண்ணன் இருக்கான் பாருங்க, வரதுங்க ராமபாண்டியன். அவன் இறைவனை தவிர வேறு யாரையும் பாடுறதில்லை. இவனுக்கு சிற்றரசனாக இருந்தாலும் நல்ல கவிஞர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்னும் இதோட ஒரு படி மேல வருது பாருங்க, அடுத்த நிலை பாருங்க. இப்ப அவன் ஒரு பாட்டு பாடுறான். சங்க குழையன், தோடுடைய செவியன்னு பாடுறாரு இல்லையா திருஞான சம்பந்தரு. இப்ப இவன் பாடுறான், சங்க குழையன் தென்கருவா புரித்தானு வான் கங்கை சடையான். கங்கை சடையாக வைத்திருப்பவன். அவனை பற்றி பாடல் செய்யாத கவிப்புலவீர். அத்தான் தம்பிய சொல்றான். இந்த சிவனை பற்றி பாடாத கவி புலவனே, நீ என்னத்தை பாடுற? மனிதர்களைத்தான் பாடுகிறாய். மனிதர்களை பாடினால் உனக்கு பலன் கிடைக்காது என்று அங்க சுமை கொண்டு 4 கோடி அடினாக பங்கத்துள் வேடவென்றோ பொன்றுவார் தமை பாடுவதே. இப்படிப்பட்ட சீர்கெட்ட மனிதர்களை நீ பாடினால் உனக்கு 4 கோடி அடினாக பங்கத்துள், அப்படிப்பட்ட நரகத்துக்கு தான் நீ போவ அப்படின்னு பாடுற. இவன் சீன்றதும் தப்புதான், அதை வேற மாதிரி சொல்லணும். ஆனா இவன் சீன்றான். தன்னுடைய தம்பி தன்னை போல் பக்திமானாக இல்லை என்பதற்காக அவன் இப்படி நீ பாடவில்லை என்றால் நீ நரகத்துக்கு போவ, அங்கே 4 கோடி நாகம் இருக்கும் அப்படிலாம் அவனுக்கு சொல்றான். பாட பாருங்க. சங்க குழையன் தென்கருவாபுரி தானு வை வான்
கங்கை சடையானை பாடல் செய்யாத கவி புலவீர், அவனை பற்றி பாடாத பக்தி கொள்ளாத கவிஞனே புலவனே, அங்க சுமை கொண்டு 4 கோடி அடி நாக பங்கத்துள் வீழ அன்றோ புன்றுவார் தமை சூழ்ந்ததே என்று பாடுறான். இவனுக்கு பொறுக்கல, நம்ம அண்ணன் கேலி பண்றான் அப்படின்னு இவனுக்கு கோவம் வந்துருச்சு. அப்ப அவன் சில சூழ்ச்சிகளை செய்யறான். அப்ப அந்த வரதுங்க ராம பாண்டியன் இருக்கான் பாருங்க, அண்ணன் இந்த பாட்டு பண்ணல, அவனை பார்த்து நைடதம் பண்ணவன், மனிதர்களை பற்றி பாடியவன், நைடதம் என்கிற நூல் இருக்கு, அதை பாடியவன் அதிவீர ராம பாண்டியன். அண்ணன் வரதுங்க ராம பாண்டியன். வரதுங்க ராம பாண்டியனுடைய மனைவி அரசி இருக்கா பாருங்க, அவளும் ஒரு புலமை பெற்றவள். அதுக்காக தான் சொன்னேன், அடுத்த படிநிலை எப்படி இருக்கு பாருங்க. அப்போ பழங்காலத்திலே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சங்க காலத்திலேயே கவிஞர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். இப்பதான் பெண்கள் எல்லாம் நாங்க படிக்க வைக்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அரசியல்வாதிய நாங்க தான் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தோம், சம வாய்ப்பு கொடுத்தோம். இடைப்பட்ட காலத்திலே சில பிறழ்ச்சிகள் இருந்தன, அது உண்மைதான். என்றாலும் கூட பழங்காலத்திலேயே அவர்களுக்கு மதிப்பளித்திருக்கிறார்கள். அவ செய்யற பாட்டை பாருங்க, அழகா பாடுறா. அவ கணவன் பாடினதை விட இதுதான் இடித்துரைத்தல் பேர். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை ஆரே கெடுக்கும் தகைமையவர், அவனை யாராலையும் கெடுத்து விட முடியாது. மனைவியே மிகச்சிறந்த புலமையாளராக இருந்து அவளுக்கு இடித்து சொல்லுகிறார், அந்த போரிட வருகிறவனுக்கு சொல்லுகிறார், இடைய தம்பி முட்டாள் அப்படின்னு. அதாவது சுக்ரீவன் அவன் அண்ணனை கொன்னான், வாலிய. அதான் தாங்குள்ள ராமன் மூலமாக கொன்றான். அவர் சொல்ற முதல் செய்தி. இரண்டாவது, வீடனன் தன்னுடைய அண்ணனாகிய ராவணனை கொன்றான். அவன் அண்ணனை கொண்டான், இவன் அண்ணனை கொண்டான். 2 பேரும் யார் மூலமாக கொன்றான்? ராமன் மூலமாக கொன்றான். அடுத்து அர்ச்சுனன், இந்த பஞ்சபாண்டவருக்கு முன்னாலேயே குந்திக்கு பிறந்தவன் கர்ணன். கண்ணன்னு 2 சுழியன் போட்டு போடணும், ரன்னகர் கண்ணன். அந்த கண்ணனை கொன்றான் அர்ச்சுனன். இந்த 3 பயல்களும் அண்ணனை கொன்னவனுங்க. 4வதா ஒரு பாயிண்ட் சொல்றா பாருங்க, இந்த 3 பேர்த்தையும் விட்டு, இந்த 3 பேரும் கொலகார பயல்கள். 4வது ஒருத்தர் சொல்றான் பாரு, வாய்த்த அரசை கொள்ளாமல் பெற்றுக்கொள்ளாமல். யாரு? பரதன். வாய்த்த அரசை கொள்ளாமல் அண்ணனுக்காக நோன்புடன் ஆட்சி புரிந்த பரதன், அவனுடைய திருவடிகளை வைத்து ஆட்சி புரிந்தான் பார்த்தீங்களா? அதான் அந்த நோன்புடன் ஆட்சி புரிந்த பரதனை எண்ணிப்பார் என்று இடித்துரையை நயவுரையாக கூறி போரை தவிர்த்தவள் அந்த பெண்மணி. அடுத்த குறள், இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாறையில் ஆணம் கெடும். இடித்துரை போரை பெறாத காவலற்ற அரசன் தனக்கு பகைவர் இல்லை என்றாலும் தானே கெடுவான். ஏமறுதல் என்றால் காக்கப்படுதல். ஏம் என்பது பாதுகாப்பு. ஏமரா என்றால் ஏமராத என்றால் காக்கப்படாத என்று பொருள். தானே கெடுதல், தீய வழியில் சென்று கெடுதல். முற்கூறியதை எதிர்மறை முறையில் வலியுறுத்தி கூறியது இக்குறள். இதற்கு முன்னால சொன்னோம் இல்லையா, 7வது குறள்ல இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை ஆரே கெடுக்கும் தகைமையவர் என்று நேரடியாக சொன்னது. இந்த 8வது குறளை எதிர்மறையாக சொல்லுகிறார். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்ப, இவனுக்கு கெடுக்கணும்னு ஆள் தேவையில்லை, இவனை கெட்டுவான் என்று இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். சோழ மன்னனோடு கலிங்க போர் நடந்தது. சோழன் வெற்றி பெறுவதெல்லாம் கருணாகர தொண்டைமான் என்கிற படைத்தலைவன், அவனை அமைச்சனாகவும் படைத்தலைவனாகவும் சோழ நாட்டிலே விளங்கினான். அந்த கருணாகர தொண்டைமான் இருந்தால் சோழனுக்குத்தான் வெற்றி கிடைக்கும் என்பதை அரசனுக்கு அந்த நாட்டுடைய அமைச்சராக இருந்த எங்கராயன் என்கிற அமைச்சன் சொல்லுகிறான். இதெல்லாம் கருத்திலே கொள்ள வேண்டும். எங்கராயன் என்பது அந்த சான்றோன், அமைச்சனாகவும் சான்றோனாகவும் விளங்குவோம். சில பேர் சொன்ன முறைப்பான், அரசனாக இருப்பவன்
எனக்கே நீ புத்தி சொல்ல வந்துட்டியா? அமைச்சர்னா அவனுக்கு கீழே தான், குரு வேற. இவன் குருவுக்கு குருவாகவும் அமைச்சருக்கு அமைச்சனாகவும் இருந்து விளங்குபவன் இந்த எங்கராயன். நான் சொல்வதை நீ கேட்டால் நல்லது, நான் சொல்வதையாவது கேள், நீ உன்னுடைய முடிவு எப்படி வேணாலும் எடுத்துக்க அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு வருகிறவன் கருணாகர தொண்டைமான். அதனால நாம எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதனால அதற்கு ஏற்ற மாதிரியான படை வலிமை நம்மிடம் இல்லை, துணை வலி நம்மிடம் இல்லை என்பதனாலே நாம் எச்சரிக்கையோடு இந்த போரை அணுக வேண்டும் என்பதனாலே இது போய் தவிர்த்தல் சிறந்தது என்று சொன்னான். கலிங்கன் கேட்கவில்லை, படையெடுத்து சென்றான், மாண்டான். இதுக்குதான் பெரியாரை துணைக்கோடலை மிக அழகாக வடித்திருக்கிறார் திருவள்ளுவர். மீண்டும் குரலை கேளுங்கள். இடித்துரை போரை இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன், கெடுக்க வேண்டும் என்று ஒருத்தன் வரவில்லை, வர வேண்டியதில்லை, தானே கெடுவான். இப்படி இவ்வளவு அழகான ஒரு அமைச்சனை பெற்றிருந்தும் அவனுடைய சொல் கேளாதனாலே அவன் அழிந்தான் என்பது வரலாறு. அடுத்து 9வது குறள். முதலில்லார்க்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சால்வில்லார்க்கு இல்லைகளே. முதலில்லார்க்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சால்வில்லார்க்கு இல்லை நிலை என்பது இது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த நாலடியார் பாடல். இப்ப குடிமக்களை ஆளுகிற ஆட்சியாளர்கள் தாய்போல் இருந்து காக்க வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், குடிமக்களை ஆளுகிற ஆட்சியாளர்கள் தாய்போல் இருந்து குடிமக்களை குழந்தையாக பாவித்து காக்க வேண்டும், எந்த விதமான துன்பமும் ஏற்படாமல். அதுபோல் இந்த அரசனை, அந்த ஆட்சியாளரை அறிவுடைய சான்றோர்கள் பெரியவர்கள் தாய்போல் இருந்து இந்த அரசனை காக்க வேண்டும். ஏனென்றால் அவன் அந்த குழந்தமை தன்மை போல் இருந்து தவறு செய்து விடுவானேயானால் கெடுவது அவன் மட்டும் அல்லன், ஆட்சியும் கெடும், மக்களுக்கும் கெடுதல் ஏற்படும் என்பதனாலே இந்த முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சால்வில்லாருக்கு இல்லை நிலை என்று சொல்லுகிறார். பல்லார் பகைகுழலில் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். பல்லார் பகைகுழலில் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல்.